எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா சுத்தமான துணியை வச்சு அதை நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறேன். அதில் உள்ள ஈரத்தை ஃபுல்லாக. இந்த வெண்டைக்காய் பச்சடி நமக்கு கல்யாண வீட்டு ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் தேவையான பொருள் என்னென்னா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், ஒரு 3 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டி ஜீரகம், 2 பல் பூண்டு, அவ்வளோதான். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு பல்லாரிக்கு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. இதில் ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள் இருக்குது, அதை நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்கிறேன். இப்போது எண்ணெய் போட்டு கடுகு போட்டுக்கலாம். எப்பவும் நார்மலாக பண்ணுற மாதிரி வெங்காயத்தை ஃப்ரை பண்ண போகிறோம். கருவேப்பிலை, வெங்காயம், வெண்டைக்காவை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை குக்கரில் வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் இதோட சீக்ரெட்டான பொருள். நான் சொன்னல, அதுதான் அதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். வெண்டைக்காவை இப்படி நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடிசாக. இது வந்து எங்கள் அத்தையோட ரெசிபி, செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க. வெண்டைக்காவே பிடிக்காத ஆட்கள் கூட இந்த இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பச்சடி மாதிரி செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கூட இந்த வெண்டைக்காவையும் போட்டு நல்லா நம்ம வதக்குறோம். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கட்டும், வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பல்லாரிக்கு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போது இன்னும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பருப்பு தான் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு குக்கரில் நல்லா மசியலாக வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறோம். மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சோண்டி ஜீரகப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு லெமனை நல்லா தண்ணியில் கரைச்சி அதையும் இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம. இப்போ இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போது அந்த லெமன் சைஸ் பொடியை நல்லா தண்ணியில் கரைச்சி அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் இது அப்படி இருக்கட்டும். அந்த புளியோடு சேர்ந்து அந்த வெண்டைக்காய் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஒரு லைட்டான கொதி வரட்டும். இப்போது இதுக்கு அடுத்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். தேங்காய் கூட 3 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு ஜீரகம், 2 பல் வெள்ளைப்பூடு, அவ்வளோதாங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு புளிக்குழம்பு ஃப்ளேவர்லேயே இருக்காது. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் இது. இப்போ தேங்காய்க்கு தேவையான அளவு கொஞ்சோண்டி அந்த ஜாரை கழுவி அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். ரொம்பலாம் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க. இப்போ தான் நம்ம அந்த பருப்பு ஆட் பண்ண போகிறோம். அந்த பருப்பு தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது நமக்கு. ஒரு கைப்பிடி அளவு பருப்பை குக்கரில் நல்லா மசிச்சு இதோட சேர்த்துக்கலாம். இப்போது அந்த பருப்பையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடியை போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குனாலே போதும். சுவையான வெண்டைக்காய் பச்சடி நமக்கு ரெடி ஆயிரும். குழம்பு அது வைக்கவா இது வைக்கவா அப்படின்லாம் யோசிக்காமல் வெறுமனையாக சாதம் வச்சு இந்த வெண்டைக்காய் பச்சடியே போதும். நமக்கு ஒரு அட்டகாசமான லஞ்ச் இது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிரும். ஏன்னா நம்ம பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் சொன்னல கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி கட்டி ஆயிரும்னு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. வெண்டைக்காவே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இது வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். ஓகேங்க,
இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then bye from Lux. Bye bye. Thank you for watching.